ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகிலம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ரத்தம் 50 ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த ரத்தத்தை நம்ம கை வச்சு நல்லா கட்டிகளே இல்லாமல் கரைச்சிக்கணும். நீங்கள் இப்படி கை வச்சு கரைக்க அது நல்லா லிக்யூடாக வந்துடும். கட்டிகளே இல்லாமல் கரைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரத்தத்தை இதோட சேர்த்துக்கலாம். ரத்தத்தை சேர்த்தோன்னே ரத்தத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரத்தம் கரைச்சோம்லாம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இருக்கும். அதில் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரத்தத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நிறையாலாம் தண்ணி சேர்க்கல, சும்மா 1/4 டம்ளரை விட குறைவான தண்ணி தான் அது. இதை இப்போ நீங்கள் கலந்து விட இது நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி இந்த மாதிரி உதிரியாக வரும். இதை நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம் கையில் க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஜீரகம் இறக்கும் போது சேருங்க. அப்போ கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த ரத்த பொரியல். இந்த மாதிரி ஒரு முறை சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். நான் இந்த ஜீரகத்தை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஜீரகம் இறக்கும்போது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரத்த பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.